வணக்கம், எனது பெயர் ஹிமஞ்சு தவன் மற்றும் இன்று நான் சில உண்மைகளை உங்கள் முன் கொண்டு வந்துள்ளேன். முதலில் நீங்கள் முன்னர் மற்றும் பின்னர் உண்மைகளை பார்க்கும். விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளவர்கள் அல்லது ஒலிகோஸ்பெர்மியா பிரச்சனை உள்ளவர்கள் அல்லது குறைந்த இயக்கம், குறைந்த உருவவியல் உள்ளவர்கள் இந்த அறிக்கை அவர்களுக்கானது. இந்த வீடியோவை ஒரு முறை நிறுத்தி முன்னர் மற்றும் பின்னர் அறிக்கையை சரிபார்க்கவும். இதில் நோயாளி தனது மெதுவான விந்தணு எண்ணிக்கையிலிருந்து சாதாரண விந்தணு எண்ணிக்கைக்கு மீண்டார். எனவே நீங்கள் இதை சரிபார்க்கவும். இதனுடன் நான் இன்று உங்களுக்கு ஒன்றை சொல்லப் போகிறேன். நீங்கள் ஒரு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது உங்கள் விந்தணு எண்ணிக்கையை குறைக்குமா அல்லது இல்லையா? இப்போது ஒரு தொற்று என்பது உங்கள் உடலில் எங்கும் ஏற்பட்டது என்று அல்ல. நான் எல்லா விதமான தொற்றுகளை பற்றியும் பேசுவதில்லை. நான் ஒரு சாதாரண UTI தொற்று பற்றி பேசுகிறேன். சரி, அல்லது உங்கள் விந்துக்குழாய் அல்லது அத்தகைய வீக்கம் அல்லது விந்துக்குழாய் எங்காவது வீக்கம் ஏற்பட்டுள்ளதா என்பதை குறிப்பிடுகிறேன். நான் வெறுமனே ஒரு விஷயத்தை விளக்க முயற்சிக்கிறேன். உங்கள் உடலில் எங்காவது தொற்று ஏற்பட்டால் நீங்கள் ஆன்டிபயாடிக்குகளை எடுத்துக் கொண்டிருக்கும் வரை அது உங்கள் விந்தணு எண்ணிக்கையையும் குறைக்கிறது. நான் இதை சொல்வது ஏனெனில் உங்கள் உடலில் எந்தவித தொற்று இருந்தாலும், அது தொண்டை தொற்று என்றாலும் சரி, நீங்கள் அஜித்ரோமைசின் அல்லது அது போன்ற மாத்திரையை தொற்றை நீக்குவதற்காக எடுத்தால் அது உங்கள் விந்தணு எண்ணிக்கையையும் குறைக்கிறது. ஏனென்றால் ஒரு வழியில் புரிந்து கொள்ளுங்கள், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் எவ்வாறு செயல்படுகின்றன, அவர்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன, அவை வேலை செய்யும் முறை என்ன? உடலின் ஒரு பாகமல்லாத உங்களை தாக்கும் எந்த உடலையும் தோற்கடிப்பது, கொல்வது அவர்களின் வழிமுறை. சரி, எனவே அந்த பிரிவில் என்ன நடக்கிறது என்றால், சில நோயாளிகள் தங்கள் ஆன்டிபயாட்டிக்குகளை எடுத்துக்கொள்கிறார்கள். தற்போது சில நோயாளிகள் 77 நாட்கள், 1010 நாட்கள் மற்றும் 3030 நாட்கள் வரை ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துள்ளனர். டாடாட் என்பது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் IV-இலிருந்து நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை அல்லது ஊசிகளை எடுத்துக்கொள்பவர்கள் அல்லது வாய்வழி மாத்திரைகளைப் போல எடுத்துக்கொள்பவர்கள், அவர்கள் தொற்று ஏற்படும் போது உங்கள் விந்தணு எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கான காரணம் அவர்கள் விந்தணுவை அடையாளம் காணாத ஒன்றாக கருத ஆரம்பிக்கின்றனர். உடலில் அடையாளம் காணப்படாத ஒன்றாக விந்தணுக்களை கருதுவதால் உங்கள் விந்தணு எண்ணிக்கை சிறிது குறைந்து விடுகிறது அல்லது அவை செத்துப் போகின்றன. அடிப்படையில் இது போன்ற ஒரு விளைவை நாம் காண்கிறோம். ஆனால் நான் இங்கே UTI பற்றி பேசும்போது அது உங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை அளிக்கும். UTI என்றால் சிறுநீரக தொற்றுகள். சில நேரங்களில் ஸ்பெர்மாடோகார்ட், ஸ்பெர்மாடோசீலியம் மற்றும் ஆர்கைடிஸ் போன்ற தொற்றுகள். இந்த தொற்றுகள் அனைத்தும் ஆர்கிட்டிஸ் காரணமாகவோ அல்லது ஸ்பெர்மடோசெலியம் காரணமாகவோ வீக்கமடைந்துள்ளன, அல்லது ஸ்பெர்மடோசெலியம் காரணமாக ஸ்பெர்மடோகார்டில் அழற்சி ஏற்படுகிறது. எந்த வீக்கம் வந்தாலும் அது முதலில் உங்கள் வழியை முடக்குகிறது. இது உங்கள் விந்தணுக்கள் வெளியே வருவதை தடுக்கிறது, இதனால் விந்தணு எண்ணிக்கை குறையலாம். இரண்டாவதாக, தொற்று காரணமாக உங்கள் புழுச்செல்கள் நிறைய அதிகரிக்கின்றன. நீங்கள் சீமன் அனாலிசிஸ் அறிக்கையை பார்த்தால் புஷ் செல்களின் காலம் உள்ளது. ஒவ்வொரு நோயாளியிலும் சுமார் 3 அல்லது 4 HPF அளவில் காணப்படுகிறது. ஆனால் அது 8 அல்லது 12 HPFக்கு மேல் போனால் ஏதோ ஒரு தொற்று நீடிப்பதாக அர்த்தம். இது UTI அல்லது வேறு எங்காவது இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்தில் சில தொற்று தெரிகிறது. எனவே உங்கள் புஷ் செல்கள் சிறிது அதிகரிக்கும். இந்த வழக்கில் சுழற்சி உருவவியல் கொஞ்சம் மோசமாக உள்ளது. எனவே உங்கள் உடலில் ஏதேனும் தொற்று ஏற்பட்டால் அது உங்கள் ஸ்பெர்ம் கவுண்டை சிறிது பாதிக்கிறது. நீங்கள் ஆன்டிபயாடிக்குகளை எடுத்துக்கொண்டால், நான் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. நமக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எடுத்துக்கொள்வது முக்கியம். எந்த ஒரு தொற்று நோயையும் தோற்கடிப்பது நமக்கு முக்கியம். உங்களுக்கு சில நேரம் பிரச்சனை இருக்கும். அதன் பிறகு ஆன்டிபயாடிக் மெதுவாக வெளியிடப்படும் போது அது தானாகவே சாதாரணமாகிவிடும். இது நோயாளிகள் சந்திக்கும் ஒரு சாதாரண பிரச்சினை ஆகும். ஏனெனில் நிறைய நோயாளிகள் அதிக தர காய்ச்சலுடன் எங்களிடம் வந்தனர். தொற்று நோய்க்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் PCM அல்லது ஏதேனும் ஆன்டிபயாடிக் எடுத்துக்கொண்டார்களா? அதன் பிறகு அவர்களின் ஸ்பெர்ம் கவுண்ட் சற்று குறைவாக இருந்தது. பின்னர் அவர்களின் ஆரோக்கியம் சீரானதும் 1 அல்லது 2 மாதங்களுக்கு பின் அவர்களின் அறிக்கைகள் சாதாரணமாக வர ஆரம்பித்தன. அனைத்து மருந்துகளும் பலனளித்ததாக இல்லை. அவர்களின் உடலுக்கும் கொஞ்சம் உதவி அளிக்கப்பட்டது. நீங்கள் மருந்துகளை எடுத்தால் நல்லபடியாக ஆகிவிடுவீர்கள் என்று நான் கூறவில்லை. உங்கள் உடலும் அதற்கு பதிலளிக்க வேண்டும். உங்கள் உடலும் அவ்வாறு பதிலளிக்கும் புலன்களை கொண்டிருக்க வேண்டும். அது பதிலளிக்க ஆரம்பிக்கிறது. இப்போது உடல் நலம். இப்போது நாமே அதை தயாரிக்க தொடங்குகிறோம். எனவே இந்த விஷயங்கள் முன்னோக்கி வருகின்றன. எனவே நீங்கள் இப்போதாவது உடலில் தொற்று அல்லது UTI அல்லது வேறு ஏதேனும் தொற்று இருந்ததா என்று மிக எளிதாக சொல்லலாம். நீங்கள் ஆன்டிபயாடிக்ஸ் எடுத்துக்கொண்டிருந்தால், அந்த நேரத்தில் அதை குறித்து அறிவித்திருந்தால் கவலைப்பட வேண்டாம். யாருக்கு தெரியும், அதன் பின்னர் அதுவும் சாதாரணமாகிவிடும். ஆனால் இது உங்களுக்கு சாதாரணமாக இல்லை என்றால்
நீங்கள் எந்த மருத்துவரையும் அல்லது உங்களைச் சுற்றியுள்ள எந்த மருத்துவரையும் ஆலோசிக்கலாம். இல்லையெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எனது குழுவுடன் பேசி சரியான தீர்வை பெறலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்கார்.